அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நம் இரட்சகர் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்பு சகோதர சகோதரர்களுக்கு எழுந்துகட்டும் ஊழியத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. கனியை தேடி என்கிற தலைப்பிலே வேதத்தின் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். கனி என்றால் என்ன என்று முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியின் கனி குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது கலாத்தியர்களே. அதைத்தான் கனி என்று வேதத்தின் பகுதி நமக்கு சொல்லுகிறது. கனி என்றால் உள்ளான பொருள் என்னவென்றால், நம்மிடமிருந்து எது வெளிப்படுகிறதோ அதுதான் கனி. வாட் யூ ப்ரொடியூஸ் இஸ் கால்ட் த ஃப்ரூட். ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்று எதனாலே அறிந்து கொள்ள முடியும் என்றால், அதன் கனியின் மூலமாக. நல்ல மரம் நல்ல சுவையான இனிப்பான பழங்களை கொடுக்கும், கெட்ட மரம் புளிப்பான கசப்பான கனிகளை கொடுக்கும். ஆகவே ஒரு மரத்திலிருந்து கிடைக்கிற அதன் கனியின் மூலமாக அந்த மரம் நல்லதா கெட்டதா என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். அதை போலவே ஒரு மனிதனிலிருந்து வெளிப்படுகிற குணாதிசயங்கள், செயல்கள், கிரியைகள், இவைகள் நல்லது என்றால் அவன் நல்ல மனிதன் என்றும், கெட்டது என்றால் அவன் பிசாசின் மகன் என்றும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே கனி என்பது வேதாகமம் விரும்புகிற ஒரு அருமையான பொருளாய் இருக்கிறது. அதை போல இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விரும்புகிற ஒரு அருமையான ஒரு பொருளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு தடவை எருசலேமுக்கு வந்து கொண்டு இருக்கிறார். எருசலேம் சமீபமாய் வரும்போது அவர் தூரத்தில் ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். அத்திமரத்தை பார்த்து அதனிடத்தில் கனி ஏதாவது கிடைக்குமா என்று அந்த அத்திமரத்தின் பக்கத்தில் வருகிறார். அவர் பசியாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அவர் முந்திய இரவு உபவாச ஜபம் இருந்திருக்கலாம். அவர் ஜபத்தில் அதிக நேரத்தை செலவழிக்கிறவர், அதிகமாக உபவாசம் இருந்து ஜபிக்கிறவர். ஆகவே அவர் பசி அதிகமாக இருந்திருக்கும். ஆகவே ஏதாவது கிடைக்குமா என்று அவளோடு அந்த அத்தி மரத்தண்டையிலே வருகிறார். ஆனால் அது இலைகளை தவிர வேறு ஒன்றும் அந்த மரத்திலே இல்லை என்பதை பார்க்கிறார், கண்டுகொள்கிறார். ஒரு பழங்கூட இல்லை. ஆனால் பச்சை பசையில் என்று செழிப்பாய் அழகாய் அந்த மரம் காட்சி அளிக்கிறது. ஆகவே அவர் கனி இல்லை என்று அந்த மரத்தை சபித்தார். அது பட்டு போயிற்று, காய்ந்து போயிற்று என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே ஒருவேளை நமக்கு அவர் நான் சீசன்லே போய் அங்கு கனியை தேடி இருந்தால் எப்படி கிடைக்கும்? வேதம் சொல்கிறது அது அத்திப்பழ காலமாய் இராதபடியினாலே அந்த மரத்தில் அவர் கனி பார்க்கவில்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயற்கை தானே, எப்படி நான் சீசனிலே, சீசன் இல்லாத நேரத்திலே அது எப்படி பழம் அங்கு அவர் எதிர்பார்க்க முடியும்?
என்று நமக்கும் ஒரு கேள்வி வரலாம். ஆனால் பொதுவாக அத்தி மரத்தின் இலைகள் பச்சை பசேல் என்று இருக்கிறது என்றால் அங்கு கனி இருக்கிறது என்று பொருள். அத்திமரம் மொட்டு மாதிரி வரும்போது அதே பிஞ்சியாக இருக்கும். அப்பொழுது இளம் தளிர்கள் காணப்படும். அந்த வசந்த காலத்திலே இளம் தளிர்கள் வரும்போது தான் அதிலே அத்திமரத்திலிருந்து மொட்டுக்கள் போல சிறு பெஞ்சிகள் வெளிப்படும். அது பெரிதாகி பழுக்கிற காலம் வரும்போது துளிராயிருந்த இலைகள் பச்சை பசேல் என்று செழிப்பாய் காட்சியளிக்கும். ஆக பொதுவாக அத்திமரம் பச்சை பசேல் என்று காட்சி அளிக்கிறது என்றால் உள்ளே பழம் இருக்கிறது என்றுதான் பொருள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை தேடி வந்தார். ஆனால் அந்த மரம் கனி இருப்பதை போல நடித்து கொண்டிருந்திருக்கிறது. உண்மையிலே கனி இல்லை. அதே போலத்தான் ஏராளமான மக்கள் அவ்விதமாக இருக்கிறார்கள். தங்களிலே கனி இருப்பதை போல தங்கள் பேச்சு சொல்லும். ஆனால் கிரியையிலோ அதை பார்க்க முடியாது. எந்த கனியும் பார்க்க முடியாது. அப்படி ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். பல சீசன், அப்பொழுது சீசனில் தானே மரங்கள் கனி கொடுக்கும். அதே போல ஒரு சீசனல் கிறிஸ்தவர்களும் உண்டு. நான் பார்த்திருக்கிறேன். அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், இந்த 40 நாள் உபவாச தினம் வரும்போது, லெந்து நாட்கள் 40 நாள் வரும்போது ஏழைகளுக்கு தாராளமாக கொடுப்போம், எல்லா உதவியும் செய்வோம் என்று அந்த 40 நாட்கள் மட்டும் ஏழைகளுக்கு உதவி செய்கிற நல்ல கனி வெளிப்படுத்துகிற முறையிலே வாழ்வார்களாம். கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது என்றெல்லாம் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்வார்களாம். அன்பாயிருக்க வேண்டும் என்று கட்டுப்படுத்திக் கொள்வார்களாம். சீசனல் கிறிஸ்டியன்ஸ். அது அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்தின் பிள்ளைகள் எல்லா காலங்களிலேயும் மரத்தை போல கனி கொடுப்பதற்கு மட்டும் ஒரு காலம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காலங்களிலும் கனி கொடுக்கிறவர்களாகவே நாம் வாழ வேண்டும். ஆகவே அன்பு தேவ ஜனமே, கனி என்றால் ஆவின் கனியைத்தான் நம்மிலே வேதம் எதிர்பார்க்கிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் என்கிற 9 கனியை ஆவியின் கனி என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நாம் கனி கொடுக்க முடியும் என்றால், யோவான் 15:4-5 வசனங்களை வாசித்தோமானால், ஒரு செடியானது கொடியிலே நிலைத்து இருந்தால் அது கனிகளை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கொடிகள் செடியிலே நிலைத்திருக்க வேண்டும். கொடியானது செடியிலே நிலைத்திருந்தால் அது கனி கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் நாம் கொடிகள், நாம் இயேசு கிறிஸ்துவாகிய திராட்சை செடியிலே நிலைத்திருக்க வேண்டும். திராட்சை செடிக்கும் கொடிக்கும் தொடர்பு இல்லை என்றால், ஒரு மரத்திற்கும் அதன் கிளைக்கும் தொடர்பு இல்லை என்றால் எப்படி கனி கொடுக்க முடியும்? ஒருபோதும் கனி கொடுக்க முடியாது. அதே போல இயேசு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருந்தால் கனி கொடுக்க முடியும். நிலைத்திருந்தது என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் அறிந்து ஏற்று பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பிள்ளையாய் நான் இப்பொழுது மாறி இருக்கிறேன் என்கிற நிச்சயம் வேண்டும். ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்து அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அவருக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் எப்பொழுது நான் உணர்த்தப்பட்டேனோ நான் ஒரு பாவி என்று பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய பிள்ளையாய் நான் மாறி இருக்கிறேன், அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன், அவர் திராட்சை செடி என்றால் நான் கொடியாக இருக்கிறேன் என்ற உணர்வு வரும்போது நாம் கனி கொடுக்க முடியும். ஆகவே இயேசுவில் நிலைத்திருந்தால் நாம் கனி கொடுக்க முடியும். இன்னும் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்திருந்தால், நம்பிக்கை என்பது விசுவாசம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். நம்பிக்கை என்பது ஹோப், அதாவது நம்பிக்கை. ஆகவே நம்பிக்கை விசுவாசம் இரண்டு கிட்டத்தட்ட ஒரே பொருள்தான். ஆகவே கர்த்தரில் நாம் நம்பிக்கை வைத்தால், எரேமியா 17:7 விதமாக சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து
கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் இரண்டையிலே நாட்டப்பட்டதும் உஷ்ணத்தை வருவதை காணாமல் கனி கொடுக்கிற திராட்சை செடியாயிருப்பான் என்று அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன், கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே தன் நம்பிக்கை, கர்த்தர் பேரில் நம்பிக்கை என்பதை விட கர்த்தரையே நம்பிக்கை என்பது ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து மீது மட்டுமே. பலர் மீது நம்பிக்கை வைக்கலாம். தன்னுடைய சுய பலத்தின் மீது அநேகர் நம்பிக்கை வைப்பார்கள். குடும்பத்தினுடைய நிலையிலும் செல்வாய் வாழ்கிறவர்கள் அவருடைய பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்திருக்குன்னு சொல்வார்கள். அப்படி அல்ல, கர்த்தரையே நம்பி இருப்பது, அவர் மட்டுமே நம்பிக்கை. ஆகவே கர்த்தரையே நம்பியிருந்தால் நாம் கனி கொடுக்க முடியும். என்னும் சங்கீதம் 92 சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு இருக்கிறவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு இருக்க வேண்டுமா? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் ஆலய ஆராதனை விஷயங்களிலே கட்டாயமாக நாம் ஆலய ஆராதனையை கலந்து கொள்ள வேண்டும். ஒரு சில இடத்திலே நான் பேசி இருக்கிறேன் சொல்வார்கள், கடவுள் நம்பிக்கை உண்டு, இயேசு கிறிஸ்தா நான் ஆராதனை, ஆனால் நான் ஆலயத்துக்கு போய் தான் அவரை ஆராதிக்க வேண்டும் என்றில்லை. நான் வீட்டிலே இருந்த வண்ணமே நான் அவரை ஆராதித்துக் கொள்வேன், நான் ஜெபிக்கிறேன். ஆகவே ஆலயத்திற்கு போக வேண்டும் என்பது கட்டாயம் என்றும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு சில நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே நாம் ஆலயத்தில் மீது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு இருக்க வேண்டும். தாவீதைத்தான் சொல்கிறார், 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய ஆலயத்தின் வாசலிலே காத்திருக்க ஒரு நாள், அகாமிய கூடாரத்தில் வாசம் பண்ணுவதை காட்டிலும் அவருடைய ஆலய வாசலிலே காத்திருக்கிற ஒரு நாள் எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், அவ்வளவு வாஞ்சை ஆலயத்தின் மீது வைத்திருந்தார் தாவீது. அதேபோல நாமும் ஆலய வாஞ்சை உள்ளவர்களாயிருந்து ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்னும் 1 பேதுரு 1:5 முதல் 8 வரை உள்ள வசனை வாசித்தோமானால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா? ஜாக்கிரதை, வெரி வெரி கேர்ஃபுல். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண எளிதான ஒரு வாழ்க்கை அல்ல. மிகவும் ஜாக்கிரதையோடு வாழ வேண்டும். இன்னும் பார்த்தோம்னால் ரோமர் 5:5 பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பினுடைய இருதயங்களை ஊற்றப்பட்டு இருக்கிறது என்னது வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ரட்சித்து கொண்டு அவருடைய அன்பை நம்முடைய இதயத்திலே ஊற்றி விடுகிறார். ஆகவே அன்பு என்பது கனிகளிலே மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த அன்பு சாதாரணமாக வந்துவிடுவதில்லை. நாம் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெறும்போது தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த அன்பை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த அன்பு பரிசுத்த ஆவியானவர் தருகிற கனிகளில் ஒன்று. கனி கொடாத மரத்தின் நிலை என்ன என்று பார்த்தோமானால் மார்க் 11:12 முதல் 14 வசனத்தை வாசிக்கும்போது, கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் வெட்டி சரிக்க வேண்டியதுதான். ஆகவே மரத்தை நட்டு கனி கொடுக்கும், நல்ல கனி கொடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு தான் மரம் வளர்க்கப்படுகிறது, செடி கொடி வளர்க்கப்படுகின்றன, திராட்சை தோட்டங்கள் வளர்க்கப்படுகின்றன. அது கனி கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்வார்கள்? அந்த மரத்தை வெட்டி விடுவார்கள், திராட்சை தோட்டத்தை அழித்து விடுவார்கள். ஆகவே கனி கொடாத மரத்தின் நிலை ஆசீர்வாதமாக இருப்பதில்லை, நாம் விரும்புகிற பிரகாரமாக இருப்பதில்லை. கசப்பான கனி கொடுக்கிற மரங்களும் உண்டு. ஏசாயா 5:4 முதல் 6 வரை வசனங்கள் வாசித்தோமானா, கசப்பான
திராட்சை தோட்டத்தை நட்டி நல்ல கனிகள் தரும் எதிர்பார்த்து காத்திருக்க அவைகளோ கசப்பான கனிகளை கொடுத்தது. ஆக இப்பொழுது நான் அந்த தோட்டத்திற்கு என்ன செய்ய முடியும்? செடிகள் நட்டு அதற்கு நீர் பாய்ச்சி உரம் வைத்து அருமையாக அந்த செடி கொடிகளை வளர்த்து கனி கொடுக்கும் என்று காத்திருந்தால் அவைகளோ கசப்பான கனி. கசப்பான கனி என்று வேதம் எதை குறிப்பிடுகிறது என்றால், நாம் நன்றாக அறிவோம். வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, வேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், காமவிகாரம், வெள்ளி சூனியம், வாக்குவாதங்கள், சண்டைகள், மார்க்க வேதங்கள், விதமாக 17 வகையான கசப்பான கனிகளை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என் அன்பு தேவ ஜனமே, கசப்பான கனி உடைய வாழ்க்கையின் முழு ஆசீர்வாதங்களையும் கெடுத்துவிடும். கசப்பான கனி கொடுத்த மரம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். கடைசியாக நரகத்திலே தள்ளப்படுவோம். கர்த்தர் கொடுக்கிற இந்த காலத்திலே மனம் திரும்பி அவர் இரட்சகராய் ஏற்று ஆவியின் பலத்தினாலே நல்ல கனிகளை கொடுத்து வாழ்ந்தால் பலருக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். பலருக்கு நாம் உதவி செய்து பலருக்கு முன்மாதிரியாக வாழ முடியும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை ரட்சித்து நம்ம உயர்த்தி இருக்கிறார். ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். யூ ஷால் பி a blessing to others. என்ன பொருள் என்றால், மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் ஆவியின் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலேயே அதிகமாக அவர் எதிர்பார்ப்பதும் அவர் சொல்லுவதும் அன்பு, தெய்வீக அன்பு. இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அன்பு என்கிற அந்த கனி நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். அதைத்தான் வேதம் மிக அதிகமாக நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. கனி கொடுக்கும் செடி நிலை என்று பார்த்தால் அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதற்கு உரமிட்டு நீர் பாய்ச்சி வளர்த்து பாதுகாப்புகள் கொடுத்து அது வைக்கப்படுமா. அதிக கனிகளை இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக யோவான் 15:1-2 வாசித்தோமானால் அவ்விதமாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. அதிக கனிகளை கொடுக்கும்படியாக பாருங்கள், அது சுத்தம் பண்ணப்படுகிறதாம். கனி கொடாத திராட்சை செடியிலே கனி கொடாத கொடிகளை நறுக்கி எடுத்து விடுவார்களாம். ஏனென்றால் அது அங்கு வேஸ்டாக இருக்கும். கனி கொடாத கொடிகளை நறுக்கிவிட்டால் கனி கொடுக்கிற கொடிகள் இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்குமா. ஏன் அதில் வீணாக இருக்க வேண்டும் என்று கனி கொடாத திராட்சை செடியின் கனி கொடாத கொடிகள் வெட்டுண்டு எரிந்து விடுவார்களாம், வெட்டி அடிப்பார்களாம். அதே போல நாமும் கூட கனி கொடாமல் இருந்தோம் என்றால் பல ஆசீர்வாதங்கள் இழந்து போவோம். சந்தோஷம், சமாதானம் இழந்து போவோம். பாருங்கள், மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இந்த பூலோகத்தில் வாழ முடியாது. கர்த்தர் நம்ம ஏன் ஆசீர்வதிக்கிறார் என்றால் நம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. ஏராளமான மக்கள் சுயநலவாதிகளாய் வாழ்ந்து விடுகிறார்கள். யாரை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை, எதை குறித்தும் கவலை இல்லை. தான் உண்டு, தன் பிள்ளைகள் உண்டு, தன் வீடு, மற்றொருத்தில் பேசக்கூட மாட்டார்கள். பேசினால் ஏதாவது உதவி கேட்டு விடுவார்களோ என்று எண்ணுகிற கிறிஸ்தவர்கள் உண்டு. எல்லாம் தனக்கென்றே வைத்துக் கொள்ளுகிற ஏராளமான கிறிஸ்தவர்கள் உண்டு. பாருங்கள், இயேசு கிறிஸ்து விரும்பாத வாழ்க்கை அது. கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழுகிற வாழ்க்கை. அதற்காகத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாகவே நாம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஒரு அருமையான குணாதிசயம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் கிருபை வரங்களையும் தருகிறார், ஆவியின் கனியையும் தருகிறார். ஆனால் ஜனங்களோ வரங்களை குறித்து தான் கவலைப்படுவார்களே தவிர கனியை குறித்து கவலைப்படுவதே இல்லை, அதை பிரித்து பேசுவதும் இல்லை. ஏராளமான ஊழியர்கள் இருக்கிறார்கள், ஆவின் வரங்களை பெற்று இருக்கிறார்கள். ஆனால் அவரிடத்திலே ஆவின் கனியை பார்க்க முடியாது, அவள் பக்கத்தில் போகக்கூட முடியாது. ஜனங்கள் எதிர்பார்ப்பது அப்படித்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆவின் கனி அவளுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆக ஆவின் வரம் உள்ள ஊழியர் தான் நமக்கு பிரயோஜனம். அவருடைய போனால் பெரிய அற்புதங்கள் நடக்கும், சுகம் கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்.
அவர் வரம் பெற்ற ஊழியக்காரர் என்று ஆவின் வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஜனங்கள் ஆவின் கனியை குறித்து கவலைப்படுவதே இல்லை. ஆனால் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய பார்வையிலே வரங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறது ஊழியர்களுக்கு என்றால் ஊழியத்திற்காக, ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். ஏராளமான ஜனங்களிடத்தில் வருவார்கள். அப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஊழியத்திற்காக, ஏராளமான மக்கள் சந்திக்கப்படுவதற்காக. ஆனால் எல்லா வரங்களையும் பெற்றிருந்த ஊழியனாக இருந்தாலும் ஆவின் கனி இல்லை என்றால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஒரு ஆதாயப்படுத்தி இருக்கக்கூடும். ஆனாலும் கனி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தால், வரங்கள் மட்டும்தான் இருக்கிறது, கனி இல்லை என்றால் பரலோகராஜ்யத்தில் ஒருபோதும் பிரவேசிக்க முடியாது. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தன்னை வாசிக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசித்தால், அப்பொழுது அநேகர் வந்து இயேசு கிறிஸ்து இடத்திலே, உம்முடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று அவரிடத்திலே கேட்பார்கள். அப்பொழுது நான், ஒரு கால் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரர்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்று சொல்கிறார்கள். நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோமே, அற்புதங்களை செய்தோமே, பிசாசுகளை துரத்தினோமே. பிசாசுகளை துரத்துகிற வரம் இருந்திருக்கிறது, அற்புதத்தை செய்கிற வரம் இருந்திருக்கிறது, தீர்க்கதரிசன வரம் இருந்திருக்கிறது, அந்நிய பாஷை பேசுகிற வரம் இருந்திருக்கிறது, எல்லா வரங்களும் இருந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியவில்லை. காரணம் வேதம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். காரணம், ஆவின் கனி இடத்தில் இல்லாமல் இருந்திருக்கிறது. இன்றும் என் அன்பு தேவ ஜனமே, ஏராளமான மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஏராளமான ஊழியர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆவியின் கனி வெளிப்படுத்த அவர்களால் முடிவதில்லை. பெருமை வந்து விடுகிறது. தன்னை மற்றவிட மேலானவர்கள் என்று எண்ணி விடுகிறார்கள். ஆகவே கனி கொடுக்க மறந்து போய் விடுகிறார்கள். என் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே திட்டவட்டமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆவின் கனி கொடாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆவின் கனி கொடுக்கவில்லை என்றால் அக்கினிலே தள்ளப்படுவோம், நரகத்திலே தள்ளப்படுவோம். எத்தனை பயபக்தியாய் வாழ்ந்தாலும், எவ்வளவு ஆலயத்திற்கு சென்று ஆராதனை செய்தாலும், இளமான ஊழியர்களுக்கு கொடுத்தாலும், ஆவின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் இல்லை என்றால் ஒருபோதும் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மனிதனிடத்திலே கனியை தேடுகிறாரே தவிர வரங்களை தேடுவதில்லை. ஆவின் கனியை தேடுகிறார், ஆவின் வரங்களை தேடுவதில்லை. திட்டவட்டமாக அறிந்து கொள்வோம் என்று ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் முடிந்தவரை கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவாதி தேவனே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கனியை தேடி அலைகிற இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறீர். யாரிடத்திலே கனி இருக்கிறது என்பதை நீர் தேடுகிறீர். கனி இருக்கிறதா இல்லையா என்பதை தேடுகிறீர் என்று நாங்கள் அறிகிறோம். கிருபையாய் இறங்கி கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ நீர் எங்களை உயிர்ப்பியும் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தோடு கர்த்தா கிருபையாய் இறங்கி உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிற, லட்சக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டு இருக்கிற இந்த கொரோனா வியாதி உலகத்தை விட்டே நான் அப்புறப்படுத்துவீராக. உம்மால் மட்டும் கூடும் கர்த்தாவே, உம்மால் மட்டும் கூடும். இதன் மூலமாக ஊரடங்கு தடை சட்டங்கள், பலவிதமான தொழில்கள், வியாபாரங்கள் பாதிக்கப்படுகின்றன. ஏராளமான மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து விடுகிறார்கள். தேவனே நீர் கிருபியாயிருக்கிறார். வியாதி முற்றிலுமாய் அகற்றும் கர்த்தாவை. பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்கும், ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிற மக்களுக்கும் ஜெபிக்கிறோம். கிருபையாய் இறங்கி பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.